அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஆன்லைன் டெஸ்ட் பற்றி ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத அந்த வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ண போகிறேன். அதியமான் டீமுக்கான ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதியமான் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் அப்படின்னு பிளே ஸ்டோரில் ஆப் இருக்கும். ஆப்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். இதில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் 50 ஆன்லைன் டெஸ்ட் 5000 கொஸ்டின்ஸ் ஆஃபர் 175 அப்படின்னு இருக்கும். 50 நாட்கள் போதும், எல்லாம் மாறும் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்க. ஹோம் பேஜ்லேயே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேட்சஸ் ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் இருக்கும். சரிங்களா, தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் 50 ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் ஷோ ஆகும். இல்லை நீங்கள் ஸ்டோரில் போயிட்டுமே அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டோரில் போனீங்கன்னா நிறைய கோர்ஸ் காட்டும். அதில் உங்களுக்கு தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த கோர்ஸில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதல்ல கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். ஓவர் வியூ அப்படின்ற இடத்துல கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். சரிங்களா, ஓவர் வியூ கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். இதில் கண்டென்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதில் தமிழ் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். 2025 முதல் தேர்வு நீங்கள் ஃப்ரீயாக எழுதி பார்க்க முடியும். அட்டெம்ப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட்டை எழுதி பார்க்கலாம். சரிங்களா, ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஓவர் வியூ இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பை நவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு கீழே இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ கண்டென்ட் என்ன கொடுத்துருக்குமோ அதுவும் ஷோ ஆகும். ப்ளஸ் பை பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்கும். பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா, பை நோ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் பேஜ் வந்து லோட் ஆகும். சரிங்களா, உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜிபே, அதே போல் எஸ்பிஐனா எஸ்பிஐ, கார்டுனா கார்டு, நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங், இல்லை எதில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, அதிகமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி காட்டும். ஸோ ஜிபே கிளிக் பண்ணினா உங்கள் ஜிபே ஆப்பை போயிட்டு நீங்கள் பின் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா, ஸோ நான் பேக் கொடுக்குறேன், கேன்சல் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இங்கேயே நான் கொடுத்துப்பேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதே போல் கண்டென்ட்குள்ளே என்ன இருக்குது அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். கோர்ஸில் வந்து இயர் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா, 50க்கு மேற்பட்ட ஆன்லைன் தேர்வுகள் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை 6 மந்த் வேலிடிட்டி இருக்கும். அதே போல் நீங்கள் சிஸ்டம், லேப்டாப், பிசி வச்சுங்க அதுலேயுமே நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா, மொபைல்லையும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம், சிஸ்டம் லேப்டாப்லையும் எழுதி பார்த்துக்க முடியும். சரிங்களா, வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஜாயின் பண்ண பிறகு எங்கே எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணால் கண்டென்ட் ஃபோல்டருக்குள்ள நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். அதனால யார் வேணாலும் எழுதி பார்த்துக்க முடியும். சரிங்களா, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை எழுதி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, 6 மந்த் வேலிடிட்டி இருக்கும் போது 175 தான் உங்களுக்கு கோர்ஸ்க்கான ஃபீஸ் இருக்க போது. ஸோ தாராளமாக நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும். நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், திரும்ப நம்ம மார்க் என்ன, ரேங்க் என்ன, இதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, உங்கள் மார்க், ரேங்க் எல்லாமே எப்படி பார்க்கணும் அப்படின்றத தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான கட்டளை தவிர மாற்றி வரும். நன்றி, வணக்கம்.